Hi friends, வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெகுலரா நம்மளோட லைஃப்ல தேவைப்படக்கூடிய ஒரு சில கிச்சன் குறிப்புகள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் வந்து கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கொசு வந்து இதுக்கு மேலே, அதாவது இந்த ரெமெடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொசு வரவே வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பெண்ணெய் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ சின்னதாக வந்து ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வேப்பெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தலைக்கு வைக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெய் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த வேப்பெண்ணெயை வந்து இந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரம் இருக்கு இல்லையா, வீட்டில் நார்மலாக நீங்கள் வந்து பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கள்ல, நல்ல வாசமான கற்பூரமாக வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ செய்ய போகிறீங்க, அதாவது இப்போ கொசு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 ரூமில் அந்த மாதிரியெல்லாம் எடுத்து நம்ம வந்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா கற்பூரம் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கற்பூரத்தை வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடிகளில் வந்து வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி நசுக்கி கொடுத்துட்டேன். நல்ல பொடியாகி வந்துடுச்சு. ஸோ இந்த கற்பூரத்தை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வேப்பெண்ணெய், அந்த வேப்பெண்ணெயில் நம்ம வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் கொசு வந்து வரவே வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பொடியாக்கினதுக்கப்புறமா இந்த வேப்பெண்ணெயில் நம்ம இந்த கற்பூரத்தை வந்து கலந்துடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது வந்து ஊறுற கேப்பில் நம்ம வேறு ஒரு விஷயம் ரெடி பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்னதாக மண் சட்டி வந்து எடுத்திருக்கேன் குட்டியாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதோட ஸ்மெல் வந்து அப்படியே அதில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பிரியாணிக்கு நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி பிரியாணி இலை, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை வந்து தேவையான அளவுக்கு சின்ன பீசஸாக எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம வேப்பெண்ணெயில் கற்பூரத்தை போட்டு ஊற வச்சோம்ல, அந்த கலவையை வந்து கொஞ்சமாக இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரியாணி இலை வந்து அதிகமான அளவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது மொத்தமாக கூட அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து ஊற்றிக்கலாம். நான் இது வந்து 2 நாளுக்கு வந்து பண்ணினதுனால முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ அந்த இலையில் வந்து அந்த எண்ணெய் எல்லாமே பிடிக்கிற மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நம்ம சேர்த்து அந்த கற்பூர எண்ணெய் எல்லாமே வந்து அந்த இலை ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி இதை வந்து பற்ற வச்சுக்கலாம். நீங்கள் இதை பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா எரியும். அந்த டைமில் நல்லா எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறமா அதிலிருந்து வர்ற புகை மூலமாக உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு கொசு கூட தங்கவே தங்காது. அடுத்த தடவை வந்து கொசு அதிகமாக வரவும் வராது வீட்டுக்குள்ளே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இப்போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன்ல, நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணும்போது கற்பூரத்தை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப இலைகள் வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை கூட வந்து சின்ன பீசஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து போட்டு வைக்கலாம். ஸோ அதோட கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி எரிய வைக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் வரைக்கும் எரிஞ்சு நல்லா அணைஞ்சதுக்கப்புறம் இதிலிருந்து வர்ற அந்த புகை வாசம் எல்லாம் கலந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற கொசு வந்து அந்த டைமே வந்து வெளியே ஓடிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வரவும் வராது. இதே மாதிரி இது வந்து கொசுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் வந்து அந்த குட்டியாக ஈயெல்லாம் வந்து பறக்குதில்ல, அந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கற்பூரத்தை கூட கொஞ்சமாக அந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு மேலே கூட நீங்கள் வந்து தூவி விடலாம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப் அப்படின்னே சொல்லுவேன். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. பாருங்கள், அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்தில் எனக்கு அணைஞ்சிருச்சு. இப்போ இந்த புகை வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த மூலை முடுக்கில் இருக்கிற கொசுவாக இருந்தாலும் எல்லாம் உடனடியாக நம்ம வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடிக்கிற வெயில் டைமில் நம்ம சூப்பராக ரவை யூஸ் பண்ணி ஒரு வடகம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பொடியாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னுமே நல்ல நைஸான ஒரு பதத்தில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த கொரப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக அரைப்படாது. ஸோ அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்ல இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட பதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம தோசைலாம் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி கப்பை மட்டும் கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட உங்களுக்கு வந்து வடகம் செய்யும்போது என்னென்ன ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான புதினா இலையும் அதுக்கப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகாயை மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அதையும் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டோம். ஸோ நான் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கல. நம்ம வீட்டில் வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மூடிகளில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து இப்படி விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா டிஃபன் பாக்ஸ் மூடியிலையும் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். கரெக்டாக எனக்கு 10லேருந்து 12-13 நிமிஷம் ஆச்சு. ஸோ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இறக்கி வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஆற விட்டுருங்க. நல்ல ஷார்ப்பான கத்தி ஒன்று எடுத்துட்டு நல்லா அதோட ஓரங்களை அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து விட்டுட்டு மெதுவாக இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். நான் அது எடுக்கிறதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தடும் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி எடுக்கிற வடகத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது நல்ல பெரிய ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அப்படியே வந்து போட்டுருங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். இந்த மாதிரி வடகம் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து கஞ்சி காய்ச்ச வேண்டாம், ரொம்ப நேரம் வெயிலெலாம் இருந்து நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. அழகாக நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே அழகாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் மட்டும் கொண்டு போய் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் கஷ்டப்படையும் வேண்டாம். ரொம்ப மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வடகம். இப்போ பாருங்கள், இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அடுப்பில் இருந்து எடுத்த உடனே நல்ல பச்சை தண்ணியில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு இதை அப்படியே வந்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கத்தியில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா டப்புன்னு உங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து எடுக்க வருது அப்படின்னு. இந்த மாதிரி எவ்வளோ வடகம் வேணும், அதாவது எவ்வளோ அப்பளம் வேணும்னாலும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து 1 வருஷம் வரைக்குமே நீங்கள் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி எடுத்த வடகத்தை இந்த மாதிரி நான் வந்து வெயிலில் போட்டுடுறேன். எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை நாள் வரைக்கும் தான் பிடிச்சிது. டக்குன்னு இது வந்து எனக்கு காஞ்சி வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும் உங்களுக்கு, நல்ல காஞ்சி. நம்ம புதினாலாம் சேர்த்ததுனால அந்த மிளகாயும் சேர்த்தோம்ல, பார்க்குறதுக்கு நல்ல பச்சை சிகப்பு அப்படின்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, மல்டி கலரில். பாருங்கள், நல்ல மொறுன்னு இந்த மாதிரி காஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வருது அப்படின்னு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சீரகம், மிளகு, அதாவது பச்சை மிளகா, மிளகு இந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்ல மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உடைக்கும் போதே உங்களுக்கு நல்லா சத்தம் கேட்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஈஸியாக இந்த ஒரு அப்பளம் ரெசிபியை ட்ரை பண்ணிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி கப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. 2 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டை 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து புதினா இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேர்க்கடலை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் கொதித்ததுக்கப்புறமா சோம்பு, அதுக்கப்புறம் கல்பாசி, ஒரு பட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு பிரியாணி இலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விடுங்க.
தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா இருக்குது பார்த்திங்கன்னா, சிக்கன் குழம்பு மசாலா இருந்தது, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சோம்ல மிக்ஸி கப்பு, அதை மட்டும் கழுவிட்டு அதிலேருந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து உங்களுக்கு வந்து நல்லா சுண்ட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருங்க. நல்லா இப்போ திக்கான ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பரான ஒரு எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேர்க்கடலை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். காய்கறி இல்லாத நேரத்தில் அப்பளம் மட்டும் வச்சு எப்படி சூப்பரான ஒரு கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது மூணும் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து அதை வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அப்பளம் வந்து கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த அப்பளம் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு 2 பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக விட்டுருக்கேன். நல்லா அந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து தனியா பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு பிறகு கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து கரைச்சி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. தண்ணி இப்போ வந்து குழம்பு கொதிச்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அப்பளத்தை போட்டு கிளறி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். வெறும் சுட சுட சாதத்தோட வச்சு நீங்கள் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து பொரிச்ச அப்பளம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் டைமில் கூட நம்ம வீட்டில் அப்பளம் பொரிக்கிறோம் அப்படின்னும் போது மீதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இப்படி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி பெரியவங்க கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு மாதிரி இந்த பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காகவே நிறைய பேர் இது வந்து சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களையும் ஈஸியாக சாப்பிட வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அதாவது வெண்டைக்காய் வந்து நம்ம பொரியலுக்கு நல்லா வதக்கி நல்லா கடைசி ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி இந்த மாதிரி கலரி கொடுத்துருங்க. நீங்கள் கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக வெண்டைக்காய் முட்டை பொரியல் செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். இது ரசம் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செம்ம சூப்பரான ஒரு பன்னீர் ரோஸ் வாட்டரை நம்ம எப்படி வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து மார்க்கெட்டில் நார்மலாக பூ வாங்கும்போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி பன்னீர் ரோசஸ் வந்து அள்ளி போடுவாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி ரோசஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்படி இல்லைனா கூட நீங்கள் இதுக்குன்னு தனியாக வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அந்த பூ, அதாவது அந்த காம்பில் இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனியாக அந்த மாதிரி உதுத்து எடுத்துருங்க. அந்த காம்பு எதுவும் நமக்கு தேவைப்படாது. அந்த ரோஸோட இதழ்கள் மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படும். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து பூ எடுத்துக்கோங்க. அதாவது இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா அந்த கருப்பு, அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. வெறும் அந்த ரோஸோட இதழ்கள் மட்டும்தான் தேவைப்படும். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ரோஸ் வாட்டர் தான் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரோஜா பூ இதழ்களை வந்து அந்த சுடு தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அந்த சுடு தண்ணியில் நல்லா அமுத்தி விட்டுருங்க. அந்த ரோஸ் இதழ்கள் எல்லாமே உள்ளே போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு இதை வந்து மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ரோஸோட இதழ்கள் வந்து கலர் மாறி அதில் இருக்கிற சாறு மொத்தம் நமக்கு வந்து தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலரே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ தண்ணியும் வந்து நல்லா நமக்கு ஆறி வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்குமே நீங்கள் இந்த ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த தண்ணியோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. கடைகளில் கூட நமக்கு இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பியூரான ரோஸ் வாட்டர் ரொம்ப அழகாக வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் வந்து குட்டி குட்டி டப்பா நம்ம வந்து வச்சுருப்போம்ல, அதில் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 15-20 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.